2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, தந்தருளி இருக்கிறது. தந்தருளி இருக்கிறதா தரப்போகுதாங்க? தந்தருளி இருக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும், அருமையானவர்களே, அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் ஏற்கனவே நமக்கு தந்தருளி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்ப இத விசுவாசிக்கும் போதுதான் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார். சுகம் வேணுமா? எனக்கு தந்திருக்கிறாரு. பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலன் வேணுமா? எனக்கு தந்திருக்கிறாரு. ஐஸ்வர்யம் வேணுமா? எனக்கு தந்திருக்கிறாரு. பாருங்க, வெற்றி வாழ்க்கை வேணுமா? எனக்கு தந்திருக்கிறாரு என்பதை விசுவாசிக்கும் போதுதான் அது விசுவாசினுடைய சொந்தமாக மாறுகிறது. பாருங்க, ஒரு பாவி அவனுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அவன் ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போதுதான் பாவ மன்னிப்பும் விடுதலையும் அவனுக்கு சொந்தமாக மாறுகிறது. அதே போல விசுவாசிகளுக்கு இதே போலதான் பாருங்க நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபை உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஏற்கனவே அருளி இருக்கிறது. இனிமே அருள போகிறது இல்ல. பாருங்க, தந்தருளி இருக்கிறது, தந்தருள போகிறதுன்னு போடல, தந்தருளி இருக்கிறது. அதை விசுவாசிக்கும் போது அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறாரு. எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அருளி இருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு எல்லா நன்மைகளும் என்னுடையது என்று நான் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசித்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க?